بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவனுடைய அருள்மறை அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்ற சிறப்பு மிகுந்த மாதத்திலும் அதோடு ஜும்மா என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிகுந்த அந்த நாளிலே அந்த வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே வணக்கங்களை வகைப்படுத்தக்கூடிய மார்க்கம் துஆவுடைய ஒழுக்கங்கள் குறித்தும் நமக்கு அழகான முறையிலே பாடம் நடத்தக்கூடிய காட்சிகளை அருள்மறை அல் குர்ஆனின் வாயிலாகவும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் ஏராளமாக இருக்கிறது. மனிதர்கள் அதிலே சுயநலம் இல்லாதவர்களாக இருப்போம். உதாரணத்திற்கு தொழுகையாக இருக்கக்கூடியது அல்லாஹ்வுக்காக வணங்கப்படக்கூடிய ஒரு வணக்கம். அதில் எந்த சுயநலமும் நமக்கு கிடையாது. மறுமையினுடைய இலக்கை முன்வைத்து, அதே போல நோன்பு, அதே போன்று ஹஜ், அதே போன்று ஜக்காத்து, தான தர்மங்கள், திக்ர்கள், இவை அனைத்துமே மறுமையை எதிர்பார்த்திருக்கக்கூடியதாக, இவ்வுலகில் எந்த சுயநலத்தையும் எதிர்பார்க்காததாக இருக்கக்கூடிய இபாதத்துகள். துஆ என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்து இருக்கிறது அல்லவா, அது இம்மை மறுமை இரண்டில் உள்ள அந்த பயனை எதிர்பார்த்து, இந்த உலகத்திலும் ஒரு சுயநலம் அதில் இருப்பதை அதை எதிர்பார்த்தவர்களாகத்தான் நாம் அதை இறைவனிடத்திலே முன்வைக்கிறோம். அல்லாஹும் அதை விரும்பவும் செய்கிறான். ஆனால் அநேகமான மக்கள் துஆ என்கிற இந்த விஷயத்தை ஒரு வணக்கமாகவே அறிவதில்லை. ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல் அதை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அத்துஆவு ஹுவல் இபாதா என்று சொன்னார்கள். துஆ செய்யக்கூடியது இருக்கிறது அல்லவா, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியது இருக்கிறது அல்லவா, அதுவும் கூட ஒரு வணக்கம் தான் என்றார்கள். தொழுகை எப்படி வணக்கமோ, நோன்பு எப்படி வணக்கமோ, ஹஜ்ஜி எப்படி வணக்கமோ, ஜக்காத்து எப்படி வணக்கமோ, திக்ர்கள் எப்படி வணக்கமோ, அது போன்றுதான் துஆவும் ஒரு வணக்கம் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ஏனைய வணக்கங்களை விட இறைவனிடத்திலே நம்மை நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடியது இந்த துஆ தான். ஏனென்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் இறைவனிடம் நேரடியாக முறையிடுகின்ற பொழுது இறைவனுடன் உரையாடுகின்ற அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோம். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருக்காது. தொழுகும் போது அந்த சிந்தனை இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. வேறு உலக சிந்தனைக்கு போயிடுவோம்.
நோன்பு நோட்டு இருக்கிறோம், எல்லா நேரமும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அப்படி கிடையாது. இந்த வேறு எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய செயல் இபாதத்திலே இருக்கும், சிந்தனை வேறு பக்கம் இருக்கும். துவா ஒன்று மாத்திரம்தான் நமக்கு என்ன தேவை என்று நமக்கு தெரியும். அந்த தேவையை கவனமாக இறைவனிடத்திலே கேட்போம். ஆக இந்த இபாதத்து, இந்த வணக்கம் இறைவனோடு நம்மை மிக நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த துஆவுடைய ஒழுங்குகள் குறித்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் அறியாமல் தான் இருக்கிறது. அதற்கு நாம் கடந்து வந்த பாதை, நமக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற அந்த விதமே அதுக்கு சான்று. ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது, அங்கே தொழுகை நடைபெறுகிறது, இமாமோடு சேர்ந்து நாம் தொழுகையிலே கலந்து கொள்வோம். இறுதியிலே நமக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவரே, அந்த இமாமே என்ன செய்து விடுவார்? பொதுவான ஒரு துவாவை, பொதுவான ஒரு பாத்தியா என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை செய்வதன் காரணமாக நாம் நமக்கு கேட்க வேண்டியது எல்லாம் மறந்துவிட்டு உடனடியாக எழுந்து பள்ளியை விட்டு வெளியாகிவிடும். இதுதான் நமக்கு காலங்காலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட செய்தி. மிக முக்கியமான சூழ்நிலைகளில் மாத்திரம் நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வோடு நெருக்கமாக அந்த பிரார்த்தனை முன்வைப்போமே அல்லாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு வக்திலும் செய்ய வேண்டும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்ய வேண்டும், நடந்த வண்ணம் செய்ய வேண்டும், படுத்த வண்ணம் செய்ய வேண்டும், நின்ற வண்ணம் செய்ய வேண்டும், வாகனத்தில் செல்கின்ற போது செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கவில்லை. அப்ப துஆவுடைய ஒழுங்குகள் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்பது குறித்து அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே அழகாக பாடம் நடத்துகிறார். மனிதர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதனால் அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துகிறான்? நபியே, உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டாக்க, நான் ரொம்ப கிட்டக்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன அழகான வார்த்தை பாருங்க. கிட்டக்க இருக்கிறேன்னு சொன்னாலே நம்முடைய கோரிக்கையை கேட்பதற்கு அகில உலகத்தின் இரட்சகன் கிட்டே இருக்கிறான், அருகிலே இருக்கிறான் என்கின்ற பொழுது அவனோடு நமக்கு நெருக்கம் ஏற்படுகிறதா? மேலும் அல்லாஹ் வார்த்தையை உபயோகிக்கிறான், உஜிபு தஅவத தாஇ இதா தஆன். கேட்கக்கூடியவர் என்னிடத்திலேயே கேட்கட்டும். அப்படி கேட்கக்கூடியவர்களே உஜிபு தஅவத தாஇ இதா தஆன், அதாவது கேட்கக்கூடியவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னிடத்திலே கேட்கிறார்கள் அல்லவா, ஏதோ ஒன்றை என்னிடத்திலே முறையிடுகிறார்கள் அல்லவா, அதற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொன்னால், நான் உங்களிடத்திலே கேட்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்களே, அந்த பதில் கிடையாது. அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று சொன்னால் அந்த தேவையை பூர்த்தி செய்து தருகிறான், நிறைவு செய்து தருகிறான் என்பதாக நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அதை சொல்லிவிட்டு ஆகினால் என்கிட்டயே கேளுங்க. இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கத்தக்க வார்த்தை. என்கிட்டயே கேளுங்க அப்படின்னா, என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லல, என்னிடமே கேளுங்கள் என்றால் வேறு யாரிடத்திலும் கேட்க கூடாது என்கிற சட்டம், அந்த சட்டத்தையும் உள்ளடக்கி இருப்பதை நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு வேறு ஒரு வழிமுறையை சொல்கிறான். நீ கேட்டுட்டு சும்மா இருக்காத, உன் நாவளவுல கேட்காத என்பதற்காக அடுத்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறான்? வல் யுக்மினு பி, நம்பிக்கை வை. நீ கேட்டுட்டு நம்பிக்கை வை. எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம், எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா இதை வழங்குவான், நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பான், நம்முடைய நோயை நீக்குவான், நம்முடைய வறுமையை போக்குவான். இப்படி எதை நீங்கள் இறைவனிடம், அல்லாஹ்வாக என்னிடம் கேட்கிறீர்களோ அதை நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இப்படி கேட்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா என்று இறுதியாக முடிக்கிறான். லஅல்லஹும் யர்ஷுதூன், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். நேர்வழி பெறுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதும் துஆ செய்வதும், அவனிடத்திலே மன்றாடி கேட்பதும் நேர்வழிக்கான ஒரு அடையாளமாக, ஒரு குறியீடாக அல்லாஹ் தன் அருள்மறை அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இது துஆவினுடைய ஒழுங்குகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்த கருத்து சும்மா எங்கேயோ நம்முடைய சிந்தனைகளை விட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு கேட்டோம் போனோம் ஒன்று இருக்கக்கூடாது. அந்த துஆ என்று சொல்லக்கூடிய, பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை நாம் மிக உறுதியாக செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அது நேர்வழிக்கான ஒரு வழிகாட்டு முறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெறிமுறையை அழகாக கற்றுத் தருகிறான். சும்மால நீ கேட்டுறக்கூடாது. எப்படி கேட்கணுமா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா,
உதவி தேடு, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் கேளு. நீ வந்து நினைச்சியா எடுத்த கை நீட்டு எல்லாம் கொடு அப்படி கேட்காத. கேட்கிறப்ப எப்படி கேட்கணுமா? பொறுமையா கேட்கணும். எப்படி பொறுமையா? இன்னைக்கு கேட்கிறோம், இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு கேட்கிறோம், நாளைக்கும் கிடைக்கல, கேட்டுக்கிட்டே இரு, பொறுமையா இரு என்று சொல்லிவிட்டு, வெறும் பொறுமையோடு மட்டுமல்ல, தொழுகை இருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய அந்த நமக்கு விதித்த அந்த கடமையான அந்த பரலான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஏற்றுக்கொள்ளப்படும் துஆவுடைய அடையாளம் என்ன என்று. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவின் அடையாளம் என்று சொன்னால், அதற்கான நேரம் என்று சொன்னால், சரியான நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இரவின் 1/3 பகுதி, இறுதி பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த நேரம் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்வதற்கு மிக தகுதியானது. அடுத்து ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை இருக்கிறது அல்லவா, அந்த தொழுகைக்கு பின்னால் நீங்கள் கேட்பது மிக தகுதியானது என்பதாக இந்த 2 செய்தியை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். அப்ப அல்லாஹ் வந்து இந்த தொழுகையோடு கொண்டு வந்து ஜாயின் பண்றானா? தொழுகைக்கு பிறகு நாம் தான் கேட்க வேண்டுமே தவிர, நமக்காக யாரோ ஒருவர் பொதுவான ஒரு பிரார்த்தனையை துஆவை செய்தாரேயானால், எனது வயிற்று வலி அவருக்கு எப்படி தெரியும்? எனது மனக்கவலை அவருக்கு எப்படி தெரியும்? எனது கடன்கள் அவருக்கு எப்படி தெரியும்? இப்படி 1000 பிரச்சனைகளை, வேதனைகளை, நோய்களை சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒன்று என்று சொன்னால் இது எப்படி வந்து நியாயமாக இருக்கும்? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த துஆவினுடைய ஒழுங்குகள் குறித்து வரிசையாக சொல்லி காட்டுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் சொல்லிட்டு, அடுத்து அல்லாஹ் நெற்றியில் அறைவது போன்று சொல்கிறான். எப்படி தெரியுமா சொல்கிறான்? வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், யாருக்கு தெரியுமா இது பாரமா இருக்கும்? பணிவில்லாதவர்களுக்கு தான். பணிவுடையோரை தவிர யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட பணிஞ்சு இருக்கிறாங்களோ, நீ தான் இறைவன், நான் அடிமை, நீ தான் எதுவும் செய்வதற்கு வல்லமை மிக்கவன், எனக்கு எதுவும் செய்ய இயலாது என்கிற அந்த பணிவு இல்லாதவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமா இருக்கும். என்ன அழகா கத்துத்தரான் பாத்தீங்களா? துஆவினுடைய ஒழுக்கத்தை, அந்த ஒழுங்குமுறையை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி பயிற்றுவிக்கிறான் என்பதை இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு கற்றுத் தருகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த துஆ குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது, 1-2 பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உத்உ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள், துஆ செய்யுங்கள், ததர்ருஅன் வ குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹ்ட்ட எப்படி தெரியுமா நீங்க கேட்கணும்? ரகசியமா கேட்கணுங்கிறான். மைக்க போட்டுக்கிட்ட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த வேலைலாம் வேணாம். அல்லாஹ் காது கேட்காதவனா? நீங்கள் எங்கிருந்து அழைக்கிறீர்கள் என்பதை அறியாதவனா? முற்றும் அறிந்தவனாயிற்று ரப்பல் ஆலமீன். அப்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் என்ன செய்யணும்? பணிவுடனும் கேட்கணும். யார்கிட்ட கேட்கிறோம்? ஒரு அதிகாரி இடத்திலே நம்முடைய தேவை முறையிடுற பொழுது, எனக்கு பட்டா வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், ஏதோ ஒன்று தேவை. ஒரு சாதாரண விவோ இடத்திலே ஒரு டெத் சர்டிபிகேட், நம்முடைய தாயோ தந்தையோ உறவினரோ இறந்து விட்டால் அவரிடத்துல இறப்பு சான்று வாங்குவதற்கு கூட ஒரு பணிவை காட்டுகிறோம். சார், இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, போட்டு கொடுங்க. யோ, எங்க அம்மா இறந்துட்டாங்க, ஒரு சீட்டு போட்டு குடியா கேட்பீங்களா? ஒரு இறப்பு சான்ற குடியா கேட்பீங்களா? உங்களை அறியாமல் ஒரு மரியாதை, ஒரு பணிவு அந்த இடத்துல வந்து விடுகிறது அல்லவா? ஒரு சாதாரண கிராம நிர்வாக அலுவலருக்கே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நம்ம அறிவு சொல்கிறது. அகில உலகத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் இடத்திலே எப்படி பணிவாக இருக்க வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ததர்ருஅன் வ குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அவர்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க. மைக்க போட்டு கத்த மாட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு. போலித்தனமாக, முகஸ்துதிக்காக இப்படி எல்லாம் தங்களுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். நம்ம அமைத்துக் கொள்ளவும் மாட்டோம். நமக்கு வயிற்று வலிக்குது, வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நோய் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, சத்தம் போட்டு சொல்லுவோமா? எவ்வளவு கமுக்கமா, எவ்வளவு அமைதியா, எவ்வளவு நாசுக்கா, எவ்வளவு ரகசியமா நம்ம சொல்லுவோம். ஒரு மருத்துவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது கூட நாம் ஒரு வெட்கத்தளத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம், அது எவ்வளவு ரகசியமா நம்ம சொல்லுவோம் ஒரு மருத்துவரிடத்துல சொல்ற போது கூட. அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் எப்படி கேட்க வேண்டும்? பணிவுடனும் கேட்க வேண்டும், ரகசியமாகவும் கேட்க வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்க்கு மட்டும் கேட்டா போதும். அந்த பிரார்த்தனையுடைய சாரம்சம்
அந்த கோரிக்கையினுடைய முடிவு உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். இது அல்லாம வரம்பு மீறுறாங்கல்ல, நான் பணிவாலாம் கேட்க மாட்டேன், ரகசியமாலாம் கேட்க மாட்டேன், இவர்களை வரம்பு மீறுவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்று வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப துஆவினுடைய ஒழுங்குகள் என்னவென்று ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம். துஆவினுடைய அவசியம் என்ன நம்ம வழங்கி இருக்கிறோமா? எத்தனையோ துஆக்கள் இருக்கிறது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் தனது இறைவனிடத்திலே மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எது தெரியுமா? சஜ்தா. சஜ்தால இப்ப நாம ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது கொண்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைக்காது. சஜ்தா ஒரு சிறிய நேரம் தான் இருக்கும், நம்ம பிரத்யேகமாக தொழுகிறோம். அப்ப நம்ம நீண்ட நேரம் சஜ்தால இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சஜிதாவிலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடன் நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்பதாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப கையேந்தியும் கேட்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சாதாரணமா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, இப்படி கேட்பாங்க, பாக்குறீங்களா? இப்படி கேட்கறது இஸ்லாமிய வழக்கம் கிடையாது. ஏனைய வழிபாட்டு தலங்களிலே பிரசாதம் வாங்குவதற்கு தான் இப்படி கையை நீட்டுவார்கள், பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி சிலர் ஒரு கையை இடக்கையை கீழே வைத்து வலக்கையை மேலே வைத்து இப்படி பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இஸ்லாத்திலே நம்மளுக்கு என்ன செய்யல, கற்றுத்தரப்படவில்லை. இரண்டு கையை ஏந்தித்தான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், உயர்த்தி கேட்க வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே தங்களுடைய கையை அப்படியே உயர்த்திக்கிட்டே போவாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். நேற்று, அதாவது சில நாட்களுக்கு முன்பாக அந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பத்ர் போருடைய அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு பாடம் நடத்தி இருப்பார். அந்த பத்ர் யுத்தத்தின் போது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஏந்துகிறார்கள். கை உயர்கிறது உயர்கிறது உயர்கிறது, உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் மேல் துண்டு போட்டிருப்பாங்கல்ல மேல, அது கீழே நழுவி விழுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே பின்பக்கத்தில் இருந்து நபிகளாரை அணைத்து, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ஆறுதல் சொல்லக்கூடிய நிகழ்வை பத்ர் யுத்தத்திலே, அந்த பத்ர் யுத்தத்திற்கு முன்பாக நடந்த அந்த பிரார்த்தனையின் போது நாம் அறிந்து கொண்டோம். அப்ப கையேந்து என்பது எவ்வளவு நாளும் கேட்கலாம். நமக்கு இதுல ஒண்ணும் வெக்கம்லாம் தேவையில்லைங்க. வல்லாஹு கனி வ நஹ்னுல் ஃபுக்கரா. அல்லாஹ் ஒருத்தன் தான் தேவையில்லாதவன், நம்ம எல்லாம் ஃபுக்கரா. ஃபுக்கரானாக்க ஃபக்கீருடைய பன்மை தான் ஃபுக்கரா. ஃபக்கீர்னா பிச்சைக்காரன். ஃபக்கீர்னு சொன்னா என்னது? ஏழை. ஏழைன்னு கூட வராது, ஏழைன்னா மிஸ்கின் வந்துடும். ஃபக்கீர்னு சொன்னா தேவையுடையவர்கள். அப்ப அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையில்லாதவன், நாம் அனைவரும் தேவையுடையவர்கள். தேவையுடையவர்கள் ஏதாவது ஒரு தேவை இல்லாம இருக்கணும். ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒருத்தவங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நம்ம இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய செல்வந்தனுக்கு தான் தேவை அதிகமா இருக்கும். பாதுகாப்பு தேவை இருக்கும், பயமா இருக்கும், நோய் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், சொத்தை யாருக்கு பிரிச்சு கொடுக்குங்கிறது பிரச்சனை இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள். நம்மை விட ஒரு ஏழையை விட பணக்காரனுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு செல்வம் கூடிக்கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனை கூடிக்கொண்டே போகும். நம்ம நினைக்கணும் நம்மளுக்கு செல்வம் குமிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை தீந்துரும். ஆனா செல்வம் கூட கூட அதோடு உங்களுக்கு பிளஸ் ஆகிக்கிட்டே வரும். பிரச்சனை, எதிரி, நோய் நொடி, இன்ன பிற துன்பம், பயம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அனைத்து மக்களும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலிலே நம்ப வேண்டும். செல்வத்தை குறித்து கேட்கக்கூடாதா? தாராளமாக கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். பல்வேறு துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்கங்க, யாரை குறித்து அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டானோ, நீங்கள் ஏற்கனவே செய்த பாவங்களை மன்னித்து விட்டோம், இனி வாழ்நாள் முழுவதும் ஏதாவது தவறு செய்தால் அதையும் மன்னித்து விட்டோம். அட்வான்ஸ் மன்னிப்பு யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட வாக்குறுதி இறைவனால் பெறப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு. இதுக்கு மேல என்ன நேர்வழி வேணும் உங்களுக்கு? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் குர்ஆனை அவங்க மூலமா தான் நமக்கு அறிமுகம் செஞ்சான். அவங்க தான் மார்க்கத்தை நமக்கு கற்று தந்தாங்க. அல்லாஹ் நம்ம நேரடியாக நம்மளுக்கு கற்று தந்தானா? இல்ல. அவர்கள் தான் ஒவ்வொன்றும் நமக்கு முன்மாதிரி. ஓகே,
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, எனக்கு இறையச்சத்தை கூட. இறையச்சத்திற்கு வேறு யாராவது ஒரு நபரை எடுத்துக்காட்டு கூற முடியுமா? இவரை அல்லாஹ்வுடைய தூதரை விட இவர் ரொம்ப இறையச்சம் மிக்கவர். ஒரு ஆளை காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப, நான் உன்னிடத்திலே சுயமரியாதையை கேட்கிறேன், வல்கினா, செல்வத்தையும் கேட்கிறேன். செல்வத்தையும் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஹிதாயத்தை கேட்கணும். எத்தனை பேர் நம்ம ஹிதாயத்தை கேட்கிறோம்? வாயளவுல தினம் கேட்கிறோம், உள்ளத்தளவுல கேட்கிறோமா? வாயளவுல எப்ப கேட்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், எனக்கு நேர்வழியை கொடு. வாயளவுல கேட்டுறோம். அது ஒரு மனப்பாடமா அப்படியே பாட்டு போல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் பார்த்தலாம் யாரும் ஓதிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஆனா துஆ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அடுத்த துஆ ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான், மறுபடியும் கேட்கிறாங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு கருணை காட்டு. வஆஃபினி, எனக்கு நோய் நிவாரணம் வழங்கு. வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்க கொடு. அப்ப இதை எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? அன்றாடம் கேட்க வேண்டிய, காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்கின்ற வரையிலும் கேட்பதற்கான பிரார்த்தனைகளுடைய துஆவுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு இருக்கிறது. மிகவும் பொடும்போக்காக அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் யாரு? நாமெல்லாம் யாரு? ரொம்ப அலட்சியமா இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தேவை எனக்கு அவசியம் கிடையாது, என்னுடைய தேவையை நானே பூர்த்தி செய்து கொள்வேன். இன்னும் சில பேர், ஏன் என்னுடைய கோரிக்கை என்னுடைய தேவை என்னன்னு எனக்கு இறைவனுக்கு தெரியாதா? என்ன படைச்சவனுக்கு? வியாக்கியானம் பேசுறது. எப்படி பேசுறது? என்ன அல்லாஹ் படைச்சிட்டான், அல்லாஹ் தானே எனக்கு உணவு கொடுக்கணும், அல்லாஹ் தானே எனக்கு அறிவை கொடுக்கணும், அல்லாஹ் தானே எல்லாம் கொடுக்கணும், அவனுக்கு தெரியாதா எல்லாம் அவன் கொடுப்பான். இப்படி வியாக்கியானம் பேசுறது. எந்த இறைவன் நம்மை படைத்தானோ, எந்த இறைவன் ஏனைய வணக்கத்தை நமக்கு விதியாக்கினானோ அந்த இறைவன் தான் சொல்லுகிறான், என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அது நேர்வழிக்கான பாதை என்று. அப்ப எந்த அளவுக்கு இந்த துஆவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த நிமிடத்திலே மறுபரிசீலனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நமக்கு துஆக்களுடைய ஒழுங்குகளையும் துஆக்களுடைய மகத்துவத்தையும் துஆக்களுடைய அவசியத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நாம அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நமக்காக இந்த ஜும்மாவுடைய வக்த் இருக்கிறது அல்லவா, இந்த தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, இது குறித்தும் சொன்னார்கள். ஜும்மாவிலே வெள்ளிக்கிழமையிலே ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் நிராகரிப்பது கிடையாது, ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு சிறிய நேரம் என்று சொன்னார். அந்த நேரத்தை நாம் அறிந்து அதன்படி நம்முடைய துஆவை முற்படுத்தி இருக்கிறோமா? அதன் அருமையை அறிந்தவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் அதிலும் நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். இன்னும் துஆவுடைய பட்டியல் நீண்டதாக இருக்கிறது. அதில் 1, 2 இரண்டாவது உரையிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமில் 5281வது செய்தியாக பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது, போர் நிறுத்தியாக வேண்டும், அவரவர்கள் வேலையை பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டும் கூட பாலஸ்தீனத்திலே இன்றளவும் அங்கே மக்கள்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாத அளவுக்கு உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய நாடுகள் எந்த விதமான ரியாக்ஷன் காட்டல. மிக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அதற்காக எத்தனையோ எதிர்ப்புகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போடுறோம். அதுவே நம்ம என்ன செய்யறோம்? அவனை அல்லாஹ் அப்படி ஆக்கிருந்தா, அவனை இப்படி ஆக்கிருன்னு. ஏன் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆவுக்கு கற்றுத் தரலையா?
நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்கு கற்றுத்தரவில்லையா? மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்காக, நம்ம கண்ணு முன்னால இல்ல, நமக்கு நேரில் இல்ல, வெளியில இருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடர்பாடு, அதிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு நிவாரணம் வேண்டும், அவனுக்கு நிம்மதி வேண்டும், அவனுக்கு நல்வாழ்வு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? மனம் இருந்தால் அதற்கான நேரம் இருக்கிறதா? நேரம் இருந்தால் அதற்கான அந்த மெனக்கிட்டு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான நன்மையும் சொல்கிறார்கள். மறைவாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்காக, சகோதரனுக்காக இன்னொருவன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ், இந்த பாலஸ்தீன மக்களுடைய, அந்த ஏமனுடைய மக்களுடைய, இந்த லெபனானுடைய மக்களுடைய, அந்த சிரியாவுடைய மக்களுடைய, இந்தியாவிலே வடமாநிலங்களிலே கொன்று குவிக்கப்படுகிறார்களே முஸ்லிம்கள், அவர்களுடைய இன்னும் உலகெங்கிலும் முஸ்லிம்களை கிள்ளிக்கரையாக ஆக்கி அவர்களை நசுக்குகிறார்களே, ஒடுக்குகிறார்களே, அடக்குமுறை செய்கிறார்களே, யா அல்லாஹ், அந்த அடக்குமுறையாளர்களை நீ நாசமாக்கு. முஸ்லிம்களுக்கு தேவையான நிவாரணங்களை கொடு, நிம்மதியை கொடு, மறுவாழ்வை கொடு. இப்படிப்பட்ட இந்த துஆவை நாம் முன்வைக்கிறோமே ஆனால், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவன் மறைவாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கிறானோ அவனுக்கென்ற நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்கு, அந்த வானவர், யா அல்லாஹ், இவனுக்கும் அது போன்றே கூறு என்று கேட்பார். நமக்கெல்லாம் நம்ம வாழ்ற பகுதியெல்லாம் போர் வராது, பிரச்சனை வராது, அடக்குமுறை வராது, வன்முறை ஏற்படாது, உயிர் பலி ஏற்படாது என்கிற மமதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும். மிக குறிப்பாக இஸ்லாமிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வே நம்பி வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய அந்த பிரார்த்தனையிலே இது போன்ற அந்த பாலஸ்தீன மக்களை இந்த ரமலானிலே எத்தனை நபர்கள் கேட்டீர்கள்? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு காசு வேணும், பணம் வேணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும் கேட்டோம். சுகமான வாழ்க்கை வேணும், பெருநாளைக்கு நல்ல புத்தாடை அணியணும், சந்தோஷமா இருக்கணும், கறி பிரியாணி இப்பயே அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. மந்தி வாங்கணுமா, பிரியாணி ஆக்கணுமா, பக்கெட் பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விளம்பரங்கள் குவியுது. அது ஒரு புறம் இருக்கட்டும், மகிழ்ச்சியான நாள் தான், சந்தோஷமா தான் இருக்கணும், புத்தாடை தான் அணியணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. இதற்காக நேரம் ஒதுக்கக்கூடிய நாம், நம்முடைய சகோதர சகோதரிகள், பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக ஆக்கப்படுகிறார்களே, அதற்காக நம்முடைய பிரார்த்தனையை இந்த மகத்துவமிக்க நாளிலே நாம் முன்வைத்தோமா? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? காசு பணம் கொடுக்கலங்க, ஒரு துஆ கேட்கறதுக்கு நமக்கு மனசு இல்லைங்க. நீ 1000 10,000 5000 பணம் வேணாம், அது கூட இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நான் அல்லாஹ்ட்ட கையேந்திரத்துக்கு கூட நீ கஞ்சனா இருக்கிற நீ என்ன ஜென்மமாக இருப்போம்? நம்ம யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். அப்ப பிற மக்களுக்காக எல்லா நிலைகளிலும் நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அது நமக்கே ரிட்டர்ன் ஆக வருகிறது, நமக்கே நம்முடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, நமக்காக நன்மையாக அது அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நம்முடைய துஆ எப்படி அமைய வேண்டும்? அந்த நம்ம வீட்டுக்கே நம்ம செய்யறது இல்லையங்க, நமக்கே செய்து கொள்வது கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு துஆவுடைய ஒழுங்குகளை கற்றுக் கொடுப்பது கிடையாது. நாம் இறந்த பிறகு நம்ம பிள்ளைங்க எப்படி செய்யும்? என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் கபரிலே எப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் எனக்கு தெரியாது, தினம் தினம் நான் என் தாய் தந்தைக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? என் தாய் தந்தை இறந்துட்டாங்க, ஒரு நாள் கூட நான் விட்டது இல்லைங்க, உங்களுக்கு துஆ செய்யறேன். என் உறவினர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் துஆ செய்யறேன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுல 3 விஷயத்திலே ஒன்று என்ன? ஒருவன் இறந்து விட்டால் அவனை பின்தொடரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவனுடைய சாலிகான பிள்ளை என்றார்களே, நமக்காக நம்முடைய மரணத்திற்கு பிறகு துஆ செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளைத்தான் நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆண்களும் பெண்களும். அப்ப நாமும் செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், துஆவுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இறுதியாக மரண தருவாயிலே நமக்கு மரணம் நெருங்குகின்ற பொழுது சக்கரத்தில் மௌத் ஏற்படுகின்ற போது, சக்கரத்தால்னு சொல்லுவாங்களே, அந்த நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் ஒருவர் கலிமாவோடு மரணிக்கிறாரோ என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் போவார். எப்பயாவது ஒரு நாள் போயிடுவான் சொர்க்கம். அவன் செய்த அந்த வினைக்கேற்ப அந்த தண்டனை அனுபவித்து என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் நுழைந்து விடுவான் என்று. அப்ப நாம இறக்கின்ற பொழுது கலிமானாவோடு இறக்க வேண்டுமே, அதுக்காக துஆ செஞ்சிருக்குமா? யா அல்லாஹ், கடன் இல்லாம நம்ம மூத்தா போகணும்,
என் உறவினர்களோட நல்லிணக்கத்தோடு நான் மூத்தா போகணும், களிமானாவோடு மூத்தா போகணும். எத்தனை பேர் துவா செஞ்சிருக்கோம்? பிரார்த்தனையினுடைய துவாவினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும், அந்த ஒழுங்குகளை அறிய வேண்டும், அதனுடைய பயன் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அதனுடைய பயனையும் அதனுடைய ஒழுக்கங்களையும் அறிந்து ஏக இறைவனிடத்திலே முறையிட்டு அவனிடத்திலே அளப்பெரிய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.